அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பதிவு எதுக்கு நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து மெடிக்கல் ரிக்வஸ்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு செலவுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு ஹெல்ப்பாக கேட்குறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அவங்க கேட்கறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து பதில் வந்து ப்ராப்பராக கொடுக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ நான் ஒரு ஆளுக்கு நான் போட்டு கொடுக்குறேன் வைங்களேன், நான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிடும். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எல்லாருமே கேட்கும்போது இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா என்ன கரெக்டாக பண்ணவும் முடியாது. இது எமர்ஜென்சிங்கிறது ரொம்ப ரேராக வருது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து நார்மலாக நடக்கக்கூடியது. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தேவைகள் இருக்குது. மாதம் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக பார்த்திங்கன்னா எஜுகேஷனல், அது ரொம்ப ரேரு. அது வந்து எல்லாம் விசாரிச்சு தான் நம்ம பண்ணுவோம். சப்போஸ் நான் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா, ஃப்யூச்சரில் எனக்கு நல்ல பறக்கத்து வருது, நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, நான் கண்டிப்பாக வந்து என்னோடய சொந்த காசில் நான் ஹெல்ப் பண்ணுவேன். இதை நான் வந்து வெளியில் வந்து போஸ்ட் போட்டோ அது கண்டிப்பாக அந்த விஷயம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் ரிக்வஸ்ட் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டு நான் என்னோடய ஜிபே நம்பரோ, என்னோடய ஃபேமிலி ஆளுக்கு ஜிபே நம்பரோ, என்னோடய அக்கௌண்ட்டோ எதுவும் நான் கொடுக்கவும் மாட்டேன். இன்னும் கொடுத்ததும் கிடையாது, கொடுக்கவும் மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ இதே நான் பதிவிடுறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர்லாம் வந்து தப்பாக நினச்சிக்கூடாது, அதனால சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம ஊரை பற்றி எனக்கு தெரியும். அதனால தான் வந்து மெயினாக வந்து நான் இதே பதிவிடுறேன். இது எதுக்கு நான் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, யாருக்காவது ஏதாவது உதவட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். ஏன்னா அது பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு 4-5 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இந்த பதிவே போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.